ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாம் இந்த மலைக்கு ருசியாக நாக்குக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு வச்சு சுட சுட சாதத்தில் தொட்டுக்க புடலங்காய் பொரியல் வச்சுருக்கேன். இது மாதிரி புடலங்காய், சவுசவு, சொரக்காய் இது மாதிரி நீர்க்காய்கறி தொட்டுக்கணும். இந்த காரக்குழம்புக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி கறி வடகம் போட்டிருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு போடுங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். வச்சுன்னு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயத்தோட ஒரு கைக்கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நான் கறி வடகம் போட்டு கறி வடகம் போட்டு தாளிக்கிறேன். இதில் தக்காளி பழம் 2 பழம் போட்டுக்கோங்க. கறி வடகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கறி வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கறி வடகம் நான் எப்போதும் வருஷத்துக்கு போட்டு வச்சுருப்பேன். அதனால் போட்டு தான் குழம்புலாம் வைக்கிறது. இப்போ இது கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் போடுறேன். இது நல்லா 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2 கரண்டி 3 கரண்டி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா போட்டுக்கோங்க. நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். அதுவும் இந்த கத்திரிக்காயும் எண்ணெயிலேயே வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா சுருளில் வேகட்டும். எண்ணெயிலேயே வெந்தால் தான் குழம்பு தாளித்தோன்னா அந்த கத்திரிக்காயோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் முழுசாக எடுத்து சாப்பிடவுமே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்புல. இப்போ எண்ணெயிலேயே நல்லா வெந்து நல்லா இல்லை இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கல் உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் தாளிப்பில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். நான் தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போடுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பும் உரப்புமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூனு தனி மிளகாத்தூளுக்கு இப்போ இதில் மல்லித்தூள் சேர்க்கணும். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதே சாம்பார் மற்ற இதெல்லாம் இருந்தால் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். அதனால் நான் சரிக்கு சரி போடுற மிளகாத்தூளும் மல்லித்தூளும். இப்போ ஜீரகத்தூள் சின்ன சிட்டிகை ஜீரகத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள் போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் மல்லித்தூள்லேயே ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு தான் அரைச்சிருப்பேன். இருந்தாலுமே தனியாக ஜீரகத்தூளும் போடுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பு அரைச்சிக்கணும். அதுக்கு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தையை போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினா குழம்பு ருசியாக இருக்கும். விருப்பம் இல்லாதவங்க அப்படியே தாளித்து வச்சுக்கோங்க. நான் ருசி அதிகத்துக்காக தேங்காய் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு சோம்பு, பெருஞ்சீரகம். இதில் நான் எப்போதும் போல் ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். எப்போதுமே தக்காளி தாளித்தேன்னா குழம்புலையும் ஒரு தக்காளி போடுவேன். அதான் ருசி அதிகமாக இருக்கும்னு. இப்போ குழம்பு 2 கொதிக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் இந்த புளி காய்ச்சல் மிளகாத்தூளோட நல்லா கொதித்து வரட்டும். 2 கொதிச்சதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டேன். தக்காளி சேர்த்ததால் தேங்காய் சிவப்பு கலரில் இருக்குது. இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா புளி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும். இப்போ மிக்சி ஜாரில் மீதி தண்ணியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பு திக்காக இருக்குது, சுண்டி வந்துடும். இப்போ அதை ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. முன்னாடியே 2 கொதிச்சுட்டு எண்ணெய் ரொம்ப அதிகம் ஊற்ற மாட்டேன். எண்ணெய் கக்கி ஷூட்டிங்லலாம் எல்லா சில வீடியோஸ்லாம் காமிப்பாங்க. நான் மீடியமாக தான் போடுவேன். இப்போ கொதித்து இறக்கப்படுற சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் எப்போதும் இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்பேன். ருசியை தூக்கி கொடுக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு சைடில் எண்ணெய் கக்கி, நான் போட்டால் 1 ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோ தான் கக்கி வரும். இது கக்கி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும்.
இதுக்கு நான் வந்து காய்கறியோடு எனக்கு எப்போதும் போல் காராச்செவ்வி போட்டு வச்சுட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து சாப்பாடு குழம்பு பொரியல் தனியாக வச்சு அனுப்புகிறவங்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும், ஊசி போகாது, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் லஞ்சில் சாப்பிட்றதுக்கு. இது அற்புதமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிச்சயம் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.